பனைமர தொழிலையே நம்பி ஆயிரக்கணக்கானோர் இன்னும் குக்கிராமங்களில் வசித்து வருகிறார்கள். பனை சம்பந்தமான பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதன் மூலம் பனைமர தொழிலாளர்கள் மேலும் பலனடைவார்கள். அதனால் நாங்குநேரி தொகுதியிலேயே பனை பொருட்களுக்கான விற்பனை காட்சி கூடம் அமைப்பது அவசியமாகிறது. சர்க்கரையை நியாய விலைக் கடைகளில் விற்பனை செய்வது போல பனை தொழிலாளர்களிடமிருந்து கருப்பு கட்டிய அரசே கொள்முதல் செய்து நியாய விலைக் கடைகளில் விற்பனை செய்ய வேண்டுகிறேன். அதுபோல பனை தொழில் ஈடுபடும் தொழிலாளர்களுக்கு அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது. அதற்கு வழங்கப்படும் உதவித்தொகையை அதிகரித்து வழங்கவும், விபத்துக்கள் நடைபெறாமல் இருக்க புதிய உபகரணங்களை வழங்கவும் ஆயுள் காப்பீடு, விபத்து காப்பீடு பதிவு செய்யப்பட்டு முறையாக வழங்கப்படுமா என்பதும் தாங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், பனைத்தொழில் வளர்ச்சிக்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக பனை என்பது எல்லா மாவட்டங்களிலும் இருப்பது இல்லை. அது இருக்கிற மாவட்டங்களிலெல்லாம் இதுபோன்ற பனை பொருள் வளர்ச்சி வாரியத்தின் கட்டுப்பாட்டில் 376 பனை வெல்ல உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள், 8 மாவட்ட பனை வெல்ல கூட்டுறவு சம்மேளனங்கள் மற்றும் மாநில அளவிலான தமிழ்நாடு மாநில பனை வெல்லம் மற்றும் தும்பு விற்பனை கூட்டுறவு இணையம் ஆகியவை செயல்பட்டு வருகின்றது. அங்கே பணியாற்றுகிறவர்களை பற்றியும் சொன்னார். குறிப்பாக கதர் கிராம தொழில் வாரியத்திலிருந்து பனைப்பொருள் வாரியத்தில் 11 நிரந்தர பணியாளர்களும் 81 தற்காலிக பணியாளர்களும் பணிபுரிந்து வருகிறார்கள். 11 பேர் பர்மனெண்ட்டு, 81 பேர் டெம்பரரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக அவர்களுடைய கோரிக்கைகளும் ஏற்கப்பட்டு பரிசீலனையில் உள்ளது. அதுபோல் பனைமர வளர்ச்சியில் குறிப்பாக பனை தொழிலாளர்கள், பனைமரம் வளர்ப்பவர்கள், அவர்களுடைய வளர்ச்சியில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அவருடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே உங்களுடைய கோரிக்கையும் நிச்சயமாக வருங்காலத்தில் பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ரூபியார் மனோகரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அமைச்சருடைய பதிலுக்கு எனது நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதுபோல பனை மரத்திலிருந்து பனங்கள் இயற்கையாக கிடைக்கிறது. அதில் எந்த கெமிக்கல்ஸும் இல்லை. அதனை பனம் பால் என்றும் கூறுவார்கள். அதில் சிறிது சுண்ணாம்பு சேர்த்தால் பதநீர் கிடைக்கும். தற்போது கள் இறக்குவது தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் விற்பனை செய்யப்படுகிறது, பனங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. பனங்களானது உடலுக்கு எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்காது, மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது. பனங்கள் மீதான தடையை அரசு நீக்க முன்வருவா என்பதை மாண்புமிகு அமைச்சரவை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு காலத்தில் இந்த பனங்கல் தென்னங்கள் எல்லாம் மரத்தில் வந்து இறக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த இதெல்லாம் ப்ரொஹிபிஷன் இல்லாத இதெல்லாம் அந்த டைமில் கல் மட்டும் சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு காலத்தில். அந்த கல்லுக்கூட என்ன பண்ணுவாங்க, அப்பயே தென்னங்கல் பனங்களில் இறக்கும் போதே அதில் கொஞ்சம் இதை போட்டுட்டா அது கல்லுங்கிறது போதைப் பொருளாக மாறிவிடும் என்பது மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தெரியும். அதெல்லாம் இருக்கக்கூடாது, தடை செய்யணுங்கிறதாக தான் அந்த இப்போல்லாம் எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாம் கிடைக்குது. அதனால் இந்த பனங்கல் தென்னங்கல் இதெல்லாம் பெரும்பாலும் அதை பனையிலிருந்து இறக்கும் போது அது கல்லாகாது, பத நீர் தான். அதான் பத நீர், அதுக்கு அனுமதி வேணும். அதுதான் சொல்றேன், பதநீரை தான். அந்த பதநீரை தான் நான் அதை தான் சொல்ல வரேன். பதநீரை தான் இப்போ அப்பயே அந்த காலத்திலேயே சொல்கிறேன், பதநீரை இறக்கும் போது அதில் கொஞ்சம் கலக்க வேண்டியதை கலந்துட்டா அது கல்லாயிடும். பனங்கல் தென்னங்கல்னு தான் அந்த காலத்தில் கிராமப்புறங்களில் விற்பாங்க. அது மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு அந்த மாதிரி காலம் ஒன்று உண்டு. அது பதநீர் உருவாக்குவது ரைட்டு. ஆனால் பதநீரை அந்த காலத்திலேயே அப்போல்லாம் ப்ரொஹிபிஷன் இருந்த காலம், அப்பயே அதை கல்லாக்கிட்டாங்க. அந்த மாதிரி இருந்த காலம் உண்டு. ஏன்னா நானே எங்கள் வீட்டில் தென்னை மரம் பனை மரம்லாம் வளர்த்துருந்தவன் நான். அந்த மாதிரி ஒரு காலம்லாம் உண்டு. இப்போ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி
வேறு விதமாக அதை பதநீர் என்று சொல்லிவிட்டு பணங்களாக தென்னங்களாக மாற்றக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அதையும் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த பதநீர் தொழில் பதநீர் மட்டும் இறக்குறவங்களுக்கு போலீஸ் எதுவும் கெடுபிடி இல்லாமல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பதநீர் இறக்குறதுக்கே இப்போ வந்து பணங்கிறது உரிமையே கேட்குறாரு. உரிமையே இப்போ இல்லை, அது மாதிரி இது பண்ணக்கூடாதுங்கிற உரிமை கிடையாது, அதுதான் கேட்குறாரு. அதற்காக குறிப்பாக பனை மரத்தை பொறுத்தவரையில் பனைப்பொருட்கள் இணையதளங்கள் வாயிலாகவும் அதே போல் கைபேசி செயலி வாயிலாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. பனைப்பொருளை தயாரிக்கிறதெல்லாம் பனையிலிருந்து கிடைக்கும் பொருட்களை கொண்டு பனந்தும்பு தூரிகைகள், பனை ஓலை விசிறிகள், பாய்கள், கூடைகள், பனைநார் பொருட்கள் மற்றும் பல்வேறு இயற்கை வண்ணம் பூசப்பட்ட மற்றும் வண்ணம் பூசப்படாத பனையோலை கைவினைப் பொருட்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு தான் இப்போ அனுமதி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி பதநீரை பொறுத்தவரையில் அது நான் சொன்ன இதெல்லாம் யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி அவங்களும் கேட்குறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்குது. முதலமைச்சர் அதையும் பரிசீலித்து வரும் காலங்களில் அது, ஏன்னா இப்போ வந்து நம்ம எல்லாமே கேட்குறோம், அதுவும் இதெல்லாம் இதையும் குறைக்கணுங்கிறோம் அதையும் குறைக்கணுங்கிறோம். அந்த மாதிரி குறைக்கணும்னு சொல்லும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் பல எழுவது உண்டு. அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு முடிவு செய்யும். கரம்பக்குடி பேரூராட்சியின் மையப்பகுதியில் பேருந்து நிலையம் அருகில் பழமை வாய்ந்த ஒன்றியமாக பதிவு செய்யப்பட்ட காலத்திலிருந்து MM 257 கரம்பக்குடி பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் 1962 தொடங்கப்பட்டது. இப்போது வரை 500 லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. 1996 ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட கட்டிடம் அது மிகவும் சிதலமடைந்திருக்கிறது. அந்த கட்டடத்தை புதுப்பித்து தர வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்களுடைய சங்கத்தின் ஆவின் நிலையம் அமைப்பதற்கு வாய்ப்புள்ள பகுதி கரம்பக்குடி பேரூராட்சி ஆகும். ஆகவே பால் கொள்முதல், பதப்படுத்துதல், குளிரூட்டுதல், விற்பனை பணிகள் துவங்குவதற்கு வாய்ப்புள்ள மையமாக செய்து தர வேண்டும் என்று தாங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, SM கரம்பக்குடி பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் 500 லிட்டர் பால் வருவது உண்மைதான். இந்த கரம்பக்குடி ஒன்றியத்தில் கரம்பக்குடி வட்டத்தில் செயல்பட்டு வரும் அந்த உற்பத்தியாளர் சங்கம் 2180 சதுர அடி காலி நிலம் இருக்குது. அதில் கட்டடம் கட்டணும்னா பேரூராட்சியில் இருக்குது அந்த இடம். பேரூராட்சியில் கட்டடம் கட்டுறதற்கு நீங்கள் நிதி கொடுத்தால், உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதி கொடுத்தால் நிச்சயமாக கட்டடம் கட்டித்தரப்படும். பேரூராட்சி நிதியில் இருக்கிறதுனால மற்றதில் கட்ட முடியாது. மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துரை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த பால் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு சொந்தமான கட்டடம் அது. 5 சென்ட் இடம் அதற்கு பால் உற்பத்தியாளர் சங்கத்தின் பெயரிலே இருக்கிறது. ஆகவே அது 5 சென்ட் இடத்திலே அந்த இடத்தை கட்டுவதற்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும். அதேபோன்று கந்தரகோட்டை சட்டப்பேரவை தொகுதி கந்தரகோட்டை ஒன்றியம் புனல்குளத்திலும் கீரனூர் பேரூராட்சியிலும் பால் குளிரூட்டும் நிலையம் அமைப்பதற்கு அமைச்சர் முன் வருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக நான் கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குளிரூட்டு நிலையம் அமைப்பதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தனியாக எழுதி கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீ கட்டடம் கட்டுவதில் தான் பிரச்சனை. 50 லிட்டர் பால் உற்பத்தி பண்ணி உள்ளூரில் விற்கிறான், மிச்சத்தை 450 லிட்டரை புதுக்கோட்டைக்கு அனுப்புகிறோம். ஆக பேரூராட்சியாக இருக்கிறதுனால பேரூராட்சி அமைச்சரிடத்தில் நீங்கள் கேட்கலாம், அல்லது உங்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலே நீங்கள் கொடுத்தால் நாங்கள் கட்டடம் கட்டி தருவோம். இதுதான் உண்மையான நிலைமை. ஆகவே நிச்சயமாக பால் குளிரூட்டு நிலையம் அமைத்தரப்படும் என்ற உறுதியை உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தனியாக நீங்கள் மனு கொடுக்க வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர் சதாசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மேட்டூர் தொகுதியில் புக்கம்பட்டி ஊராட்சியில் பால் கொள்முதல் நிலையம் இருக்கின்றது. நிறைய கால்நடை அங்கே இருக்கிறதுனால நிறைய பால் ஒரு நாளைக்கு 3000 லிட்டர் 5000 லிட்டர் வருது. குளிரூட்டு நிலையமும் ஒன்றா இருக்குது. ஆள் பற்றாக்குறை, கட்டடம் பழுதடைஞ்சிருக்கின்றது. உங்கள் நிதியிலேருந்து கட்டுங்க, எங்கள் நிதியிலேருந்து கட்டுறதுக்கு இடம் அந்த இடத்துல வருவாய்த்துறையிலேருந்து கேட்டு கொடுத்தீங்கன்னா சட்டமன்ற நிதியிலேருந்து அந்த புக்கம்பட்டி அந்த குளிரூட்டு நிலையத்துக்கு கட்டடம் கொடுக்குறோம். நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அந்த கட்டடத்தை கட்டி கொடுப்பார் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் கேட்டது. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சதாசிவம் அவர்கள் கேட்டிருக்க கேள்வி என்பது கட்டடம் வேண்டும் என்று கட்டடம் கட்டி தருவதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. பணம் தான் பைசா தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதனால் நீங்கள் பணம் கொடுத்தா கட்டடம் கட்டி தருவோம். சங்கங்களும் எல்லாத்தையும் செயல்படுது. இப்போ 3.5 லட்சம் கூட வந்திருக்கான்.
சிலியன் பீரியடு அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் பணம் கொடுக்கிற பணத்துக்கு தான் பிரச்சனை. பணம் கொடுத்தீங்கன்னா உடனே கட்டணம் கட்டி தர்றதுக்கு ஏற்பாடு பண்ணப்படும். பால் குளிரூட்டு நிலையம் வேணால் உங்களுக்கு அமைத்து தருவோம். அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. அன்புக்கு பேரவைத் தலைவர் அவர்களே, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதிக்கு உட்பட்டது கொல்லிமலை ஒன்றியம் 14 ஊராட்சிகளை கொண்டது. அப்பகுதிகளில் மழை பெய்தாலும் காற்று அடித்தாலும் மின்சாரம் தடை ஏற்படுகிறது. தடையை போக்க 110 kV மின் துணை மின் நிலையம் அமைக்க அமைச்சர் ஆவணம் செய்வாரா என்பதை மாண்புக்கு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புக்கு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாமக்கல் மாவட்டத்தில் 5 புதிய துணை மின்நிலையங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் அனுமதிகளை வழங்கியிருக்கின்றார்கள். மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற பகுதிகளில் மின் இணைப்புகளை கவனத்திலே கொண்டு தேவை ஏற்படி நிச்சயமாக அரசு அது பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, போலூர் சட்டமன்ற தொகுதியிலே உள்ளடங்கியிருக்கிற போலூர் பேரூராட்சி தற்பொழுது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. தரம் உயர்த்தப்பட்டதின் காரணமாக அதிகரித்து வரும் மக்கள் தொகையின் அடிப்படையில் அங்கே ஒரு கூடுதலாக 110 kV துணை மின் நிலையம் அமைக்க அரசு ஆவணம் செய்யுமா என்றும், போலூர் அருகே இருக்கின்ற காலூர் பகுதியில் ஏற்கனவே இடம் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்திலே ஒரு 110 kV துணை மின் நிலையம் அமைப்பதற்கு அரசிற்கு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளது. அதையும் அரசு ஆவணம் செய்யுமா என கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, மாண்புமிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டிய போலூர் தொகுதியில் ஒரு புதிய துணை மின் நிலையம் அமைப்பதற்கு நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன. கூடுதலாக போலூர் பகுதியில் ஒரு புதிய துணை மின் நிலையம் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். நிதிநிலைக்கு ஏற்ப அந்த பகுதியில் தேவை ஏற்பட்டால் நிச்சயமாக அரசு முன்னுரிமை கொடுக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்தார். மாண்புமிகு உறுப்பினர் பாலாஜி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தொடர் மக்கள் குடியேற்றம் நடந்து வரக்கூடிய கேளம்பாக்கம் பகுதியில் உள்ள துணை மின் நிலையம் போதுமான திறன் இல்லை. அதை திறன் உயர்த்தி தருவாரா என்பதையும், கோவளத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கு ஏற்கனவே அமைச்சர் இந்த அவையிலே உறுதியளித்திருந்தார். ஆனால் இன்னமும் மின்சாரத்துறையிடமிருந்து உரிய பணம் செலுத்தப்படவில்லை என்பதற்காக அந்த துணை மின் நிலையம் நின்று கொண்டிருப்பதாக தெரிகிறது. இந்த 2 கோரிக்கைகளும் நிறைவேற்றி தருவார் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருடைய திருப்பூரூர் தொகுதியில் 6 புதிய துணைமின்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. நிர்வாக அனுமதிக்காக இப்பொழுது தயார் நிலையில் இருக்கின்றன. திட்ட மதிப்பீடுகள்லாம் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன. நிலங்கள் வகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த 6 புதிய துணைமின்களையும் முன்னுரிமை அடிப்படையில் நிச்சயமாக ஒவ்வொன்றாக பணிகள் எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சபா ராஜேந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெய்வேலி தொகுதி பன்ருட்டி ஒன்றிய பகுதிகளில் உள்ள குறைந்த மின் அழுத்தத்தை சரி செய்கின்ற வகையில் ஒரு துணை மின் நிலையத்தை பன்ருட்டி வட்டம் கீழகுப்பம் பகுதியில் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை 2 ஆண்டுகளுக்கு முன்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். தேவையான தொழில்நுட்ப அனுமதியும் பெறப்பட்டு விட்டது. எனவே மேல் நடவடிக்கைகளை எடுத்து திட்டம் துவங்குவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உதவுவாரா என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் 2 புதிய துணை மின்நிலையங்கள், அதில் கீழக்குப்பம் பகுதியில் 9.88 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு மின் வாரியத்திற்கு வகை மாற்றம் செய்யப்பட்டு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு முழுமையாக நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த ஆண்டு அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இருமொழி கொள்கை குறித்து என்ன உணர்வோடு நாங்கள் இருக்கிறோம், இந்த நாடு தமிழ்நாடு இருக்கிறது என்பதை பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள், ஏன் அனைத்து கட்சிகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தவிர்த்து அனைத்து கட்சிகளும் இங்கே தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். நம்முடைய எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்கள் அதிகாரிகள் மூலமாக இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கையை குறித்து மத்திய அரசிடமிருந்து ஒன்றிய அரசிடமிருந்து கடிதம் வந்ததாகவும் அந்த கடிதத்திற்கு விளக்கம் தந்த போது அதில் ஒரு தவறான கருத்தை நாடாளுமன்றத்தில்
பதிவு செய்யக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தயவுசெய்து எந்த சந்தேகப்பட வேண்டாம், அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எந்த காரணத்தை கொண்டும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றுதான் அவர்களுக்கு நாங்கள் விளக்கம் தந்திருக்கிறோம். இன்னும் கூட இந்த நேரத்தில் எங்களுடைய அன்பான வேண்டுகோள், ஏனென்றால் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்த எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் பேசுகிற போது நாங்கள் என்றைக்கும் இந்த விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக இருப்போம் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள். இன்று காலையில கூட நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என்ற அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்களின் உயர்நிலை கொள்கையான இருமொழி கொள்கை குறித்து மாமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களோடு தமிழ்நாடு அரசு முழுமையாக உடன்படுகிறது என்பதை இந்த மாமன்றத்தில் நான் மீண்டும் உறுதி செய்கிறேன். தமிழும் ஆங்கிலம்தான் தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இருமொழி கொள்கை மட்டுமல்ல, நமது வழி கொள்கையும் அதுதான், ஏன் விழி கொள்கையும் அதுதான். எந்த பழிச்சொல் சொன்னாலும் என் உயிர் கொள்கையில் விட்டு தர மாட்டோம், விட்டு விலக மாட்டோம் என்பதை மாமன்றத்தில் உறுதியாக மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். இந்தியை ஏற்காவிட்டால் பணம் தர மாட்டோம் என்று மிரட்டினாலும் பணமே வேண்டாம், தாய்மொழி காப்போம் என்ற அந்த உறுதியை நான் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர் பெருமக்கள் முன்னிலையில் விருத்தாசலத்தில் நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாட்டில் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். 2000 கோடி என்ன 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று குறிப்பிட்டேன். மீண்டும் சொல்கிறேன், இது பண பிரச்சனை அல்ல, நம் இன பிரச்சனை. நாம் தமிழை, தமிழினத்தை, தமிழ்நாட்டு மாணவ கண்மணிகளை, இளைய சமுதாயத்தை காக்கக்கூடிய பிரச்சனை. அவர்கள் நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமான வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமை அல்ல நாங்கள். தடை கற்கள் உண்டென்றால் அதை உடைத்து எரியும் தடந்தோர்கள் உண்டென்று சொல்லும் திராவிட மாடல் ஆட்சி இது. இந்த ஆட்சியில் தமிழ் மொழி காக்கக்கூடிய இரு கண்கள். இதே மாமன்றத்தில் நம்ம எல்லாம் ஆளாக்கிய ஒப்பற்ற தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 23/1/1968 அன்று இருமொழி கொள்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. மத்திய அரசின் இந்தி திணிப்பு திட்டத்தை இந்த மன்றம் ஏற்க மறுக்கிறது. மத்திய அரசின் திட்டத்தை ஏற்க மறுக்கக்கூடிய வகையில், மாணவர் எண்ணத்துக்கு மதிப்பளிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இருமொழி கொள்கையே செயல்பாட்டில் இருக்கும். இது தமிழ்நாட்டிற்கு பேரறிஞர் அண்ணா அளித்த மாபெரும் கொடை. இது கொள்கை மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சட்டம். தாய் நிலத்துக்கு தமிழும், உலக தொடர்புக்கு ஆங்கிலமும் என்று அண்ணா வடித்த சட்டம் அது. தமிழிலும் ஆங்கிலத்திலும் கரை கண்டவர் வடித்து கொடுத்த சட்டம் அது. இந்த இருமொழி கொள்கைதான் அரை நூற்றாண்டு காலமாக தமிழ்நாட்டை வளர்த்து வந்துள்ளது. உலகளாவிய பரப்பில் நமது தமிழ் மக்கள் வாழவும், ஆளுமை செலுத்தவும், உயர்த்தவும், உன்னதமான உயரத்தை அடையவும் வழிவகுத்த கொள்கை இந்த இருமொழி கொள்கைதான். எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல நாம். இந்த இரு மொழிகளே போதும் என்று சொல்பவர்கள் நாம். யார் எந்த மொழியை கற்பதற்கும் தடையாக நிற்பதில்லை. அதே நேரத்தில் தமிழ் மொழியான் தமிழை அழிக்க நினைக்கும் ஆதிக்க மொழி எதுவாக இருந்தாலும் அதை அனுமதிப்பதில்லை என்பதுதான் இருமொழி கொள்கையை கடைபிடிக்கிறோம். மொழிக் கொள்கையில் தமிழ்நாடு வகுத்துள்ள பாதையும் அதன் உறுதியான நிலைப்பாடுமே சரி என்பதை நமது அண்டை மாநிலங்கள் தொடங்கி
இந்தியாவின் பல மாநிலங்களும் இப்போது உணர்ந்து வருவதை பார்க்கிறோம். இன்னொரு மொழியை திணிக்க அனுமதித்தால் அது நம்ம மொழியை மென்று தின்றுவிடும் என்பதை நாம் வரலாற்று பூர்வமாக உணர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் தான் இருமொழி கொள்கையை சிக்கென பிடிக்கிறோம். இந்தி மொழி திணிப்பு என்பது ஒரு மொழி திணிப்பு மட்டுமல்ல, பண்பாட்டு அழிப்பாக அமையும் என்பதால் தான் இதிலே உறுதியாக இருப்போம். இந்த மொழி திணிப்பின் மூலமாக மாநில மொழிகளை ஒரு இனத்தை ஆதிக்கம் செலுத்த நினைக்கிறார்கள். இதற்கு ஒட்டுமொத்தமாக முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். மாநிலங்களை தங்களது கொத்தடைமை பகுதிகளாக நினைப்பதால் தான் இது போன்ற மொழி திணிப்புகளும் நிதி அநீதிகளும் செய்கிறார்கள். எனவே இந்தியாவின் கூட்டாட்சி தன்மையை காக்கவும் மாநிலங்கள் சுயாட்சியை வென்றெடுக்கவும் மிக சரியான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டிய கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியும் காக்க முடியும், தமிழினத்தை உயர்த்த முடியும் என்பதை உறுதிபட தெரிவித்து அதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன் என்றும் அறிவித்து இந்த அளவில் என்னுடைய விளக்கத்தை நிறைவு செய்கிறேன்.